3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்கிற இந்த டெசர்ட் சாப்பிட்றதுக்கு சொர்க்கம் மாதிரி இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் 2 ஆரஞ்சு எடுத்திருக்கேன். அதை இப்படி ஹாரிசாண்டலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சோட பல்ப்பை தனியாக எடுத்துட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் ஜூஸை மட்டும் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸியில் போட்டு ஆரஞ்சு ஜூஸ் பிளெண்ட் பண்ணிடாதீங்க, கசப்பு தட்டிடும். இப்போ ஒரு பேன் எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ்க்காக கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் சர்க்கரை கூட சேர்த்து இதை செய்யலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் இதை ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். கைவிடாமல் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணும்போது. இப்போ இந்த மிக்ஸ்சர் நல்லா கூலானதும் 1 டீஸ்பூன் துருவின ஆரஞ்சு தோல், அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம குட்டி குட்டி கப்ஸில் இதை போர் பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணிடலாம். 3 to 4 hours வரை நல்லா சில்லுன்னு ரெஃப்ரிஜரேட் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் வைக்க தேவையில்ல, அப்போ தான் க்ரீமியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டெலிஷியஸான ஆரஞ்சு பாசெட் தயார். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள்.